இன்று இரவுக்குள் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், ஈரோட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவுக்குள்ளாக ராகுல் காந்தி காங்கிரசினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தெரிவித்திருந்தார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். இது குறித்து காங்கிரஸ் தலைமை என்ன சொல்கிறது? வணக்கம் ராம்குமார். தொடர்ந்து திமுக கூட்டணி போட்டியிடும் காங்கிரசுக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கிய நிலையில தொடர்ந்து இடங்கள் தேர்வு அது இருந்தாலும் கூட வேட்பாளர் தேர்வில் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து அந்த ஆலோசனை நீடித்து வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் பலவேறு பிரச்சாரத்துக்கும் வேட்புமனு தாக்கல் செய்த அளவுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் காங்கிரஸில் மட்டுமே வேட்பாளர் அறிவிப்பு தொடர்ந்து தாமதம் வருவது மிக முக்கிய ஒன்றாக அது விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் தனது பிரச்சாரத்தின் போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இந்த இரவுக்குள் வெளியாகும் என கூட்டணி கட்சியின் தலைவர் தெரிவித்திருப்பது என்பது அதாவது மிக முக்கியப்படுகிறது. குறிப்பாக காங்கிரசுக்கு தாமதம் ஏற்படுவது என்பது கூட்டணி கட்சி தலைவர் தெரிவிப்பதே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில அமைந்திருப்பதாக கூட காங்கிரஸ் சில 2 தலைவர்களும் கருத்து பதிவு பண்ணுகிறார்கள். காங்கிரஸ் வேட்பாளர் இறுதி செய்வது குறித்து இன்று மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி தலைமையில ஒரு ஆலோசனை நடைபெறுவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் குறித்த விவரம் இந்த இரவுக்குள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஈரோட்டில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் தெரிவித்தார். குறிப்பாக முதல்வர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய காங்கிரஸ் தொகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ராகுல் காந்தி யாரை இங்க வேட்பாளர் களமிருக்கிறாரோ அவருக்கு நிச்சயம் வாக்களிகள் வெற்றி பெறுவீங்கள் என்ற அடிப்படையில் தான் பேசக்கூடிய சூழல் பார்க்கப்படுகிறது. அப்படிங்கும்போது தொடர்ந்து தாமதமாக வச்சித்தல் மீண்டும் அது மிக சலசலப்பை ஏற்படுத்தும் நிலையில் இன்று காங்கிரஸ் பட்டியல் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு முடியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்தவரைக்குமே ராகுல் காந்தி அப்செட்டில் இருப்பதாக தகவல் இருக்கு. அதே காங்கிரஸ் மூத்த தலைவர் அனைவருமே டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆதரவாளருக்கு இடங்களை கேட்டு பெறுவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் குறிப்பா ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்குமே குறிப்பா திமுகவுடன் குறிப்பாக கூடுதல் இடம் கேட்பதில் காங்கிரஸ் சரியான முறையில் முயற்சி செய்யவில்லை என்ற அப்செட்டில் இருப்பதால் வேட்பாளர் தேர்வில் அவரும் தாமதம் காட்டுவதாக தகவல் இருக்கிறது. இந்த நிலையில் தான் முதல்வர் தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், இன்று இரவுக்குள் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், ஈரோட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இரவுக்குள்ளாக ராகுல் காந்தி காங்கிரசினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று தெரிவித்திருந்தார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். இது குறித்து காங்கிரஸ் தலைமை என்ன சொல்கிறது? வணக்கம் ராம்குமார். தொடர்ந்து திமுக கூட்டணி போட்டியிடும் காங்கிரசுக்கு 28 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. ஒதுக்கிய நிலையில தொடர்ந்து இடங்கள் தேர்வு அது இருந்தாலும் கூட வேட்பாளர் தேர்வில் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து அந்த ஆலோசனை நீடித்து வருவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் பலவேறு பிரச்சாரத்துக்கும் வேட்புமனு தாக்கல் செய்த அளவுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் காங்கிரஸில் மட்டுமே வேட்பாளர் அறிவிப்பு தொடர்ந்து தாமதம் வருவது மிக முக்கிய ஒன்றாக அது விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தமிழக முதல்வர் தனது பிரச்சாரத்தின் போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் இந்த இரவுக்குள் வெளியாகும் என கூட்டணி கட்சியின் தலைவர் தெரிவித்திருப்பது என்பது அதாவது மிக முக்கிய ஒன்றாக குறிப்பாக காங்கிரசுக்கு தாமதம் ஏற்படுவது என்பது கூட்டணி கட்சி தலைவர் தெரிவிப்பதே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில அமைந்திருப்பதாக கூட காங்கிரஸ் சில 2 தலைவர்களும் கருத்து பதிவு பண்ணுகிறார்கள். காங்கிரஸ் வேட்பாளர் இறுதி செய்வது குறித்து இன்று மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி தலைமையில ஒரு ஆலோசனை நடைபெறுவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் குறித்த விவரம் இந்த இரவுக்குள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஈரோட்டில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதல்வர் தெரிவித்தார். குறிப்பாக முதல்வர் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய காங்கிரஸ் தொகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ராகுல் காந்தி யாரை இங்க வேட்பாளர் களமிருக்கிறாரோ அவருக்கு நிச்சயம் வாக்களிகள் வெற்றி பெறுவீங்கள் என்ற அடிப்படையில் தான் பேசக்கூடிய சூழல் பார்க்கப்படுகிறது. அப்படிங்கும்போது தொடர்ந்து தாமதமாக வச்சித்தல் மீண்டும் அது மிக சலசலப்பை ஏற்படுத்தும் நிலையில் இன்று காங்கிரஸ் பட்டியல் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு முடியிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்களை பொறுத்தவரைக்குமே ராகுல் காந்தி அப்செட்டில் இருப்பதாக தகவல் இருக்கு. அதே காங்கிரஸ் மூத்த தலைவர் அனைவருமே டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆதரவாளருக்கு இடங்களை கேட்டு பெறுவதில் ஆர்வமாக இருப்பதாகவும் குறிப்பாக ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக திமுகவுடன் குறிப்பாக கூடுதல் இடம் கேட்பதில் காங்கிரஸ் சரியான முறையில் முயற்சி செய்யவில்லை என்ற அப்செட்டில் இருப்பதால் வேட்பாளர் தேர்வில் அவரும் தாமதம் காட்டுவதாக தகவல் இருக்கிறது. இந்த நிலையில் தான் முதல்வர் தெரிவித்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார்.